إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த மார்க்க ஒன்றுகூடலிலே தூய கொள்கையும் தூய அமலும் என்கின்ற தலைப்பில் கொள்கையில் எவ்வளவு அமலு சாலிஹ் நல்ல அமல்கள் மிகவும் முக்கியம் வாய்க்கிறது என்கின்ற செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாக ஞாபகப்படுத்துவதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, கொள்கை சரியான நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் கடந்த உரையிலே கேட்டிருப்பீர்கள். நல்ல நம்பிக்கை, சரியான நம்பிக்கை என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையை தீர்மானிக்கிறது. எவ்வளவு பெரிய அமல்களை ஒருவர் செய்து கொண்டிருந்தாலும் சரி, பெரிய பெரிய மார்க்க பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, சரியான நம்பிக்கை இல்லை என்றால் அது அந்த அத்திவாரத்தையே என்ன செய்துவிடும், தகர்த்துவிடும். சரியான கொள்கை மிக முக்கியமானது. அதே நேரம் ஒருவர் சரியான கொள்கையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நிச்சயமாக நல்ல அமல்கள் நிறையவே காணப்படும். அமல்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு அகீதாவில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. யாரிடத்திலே அமல்களிலே ஒரு குறைபாடு இருக்கிறதோ, சரியான நல்ல அமல்களிலே யாரிடத்திலே குறைபாடு இருக்கிறதோ, அவரது நம்பிக்கையில் அகீதாவுடைய பிரதானமான பகுதி ஈமான், அந்த ஈமானிலே குறைபாடு இருக்கிறது என்பது அர்த்தம். இதனால்தான் சரியான, அதாவது ஈமானுக்கு வரைவிலக்கணமாக சொல்வார்கள், அல் ஈமானு இஅ்திகாதும் பில் ஜினான். ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புதல், வ கௌலும் பில் லிசான், நாவால் மொழிதல், வ அமலும் பில் ஜவாரிஹ், உடல்களால் உடல் உறுப்புகளால் செயல்படுத்துதல், யஸீது பித் தாஅ வ யன்குஸு பில் மஅசியா, வழிபட வழிபட வணக்கத்தில் ஈடுபட இறைவனுக்கு கட்டுப்பட அது அதிகரிக்கும், பாவங்கள் செய்ய செய்ய அந்த நம்பிக்கை அந்த ஈமான் குறையும் என்று வரைவிலக்கணமாக சொல்வார். அல் ஈமான் இஅ்திகாதும் பில் கல்ப், ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புதல், வ கௌலும் பில் லிசான், நாவால் மொழிதல், வ அமலும் பில் ஜவாரிஹ், உடலால் அதனது செயல்கள் வெளிப்பட வேண்டும். நாம் நம்பிட்டோம் என்று சொன்னால், சரியான விளக்கத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால், சரியான நம்பிக்கையில் இருந்து என்று சொன்னால் அது நாவாலும் வெளிப்படும், உடலாலும் என்ன செய்யும், உடல் உறுப்புகளாலும் அந்த அமல்கள் வெளிப்பட வேண்டும். அதுதான் ஒருவர் சரியான முறையில் இறைவனை நம்பி இருக்கிறார், சரியான முறையில் அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். யஸீது பித் தாஅ, வழிபட வழிபட அமல் சாலிஹிலே நாங்கள் ஈடுபட அது அதிகரிக்கும். ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். வ யன்குஸு பில் மஅசியா, பாவங்கள் செய்ய செய்ய அந்த ஈமான் என்ன செய்யும், குறையும் என்று வரைவிலக்கணமாக சொல்வார். ஆனால் சில பொழுதுகளில் சிலர் என்ன நினைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் சரியாக இறைவனை நம்புகிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், சரியாக மறைவான விஷயங்களை நம்பி இருக்கிறோம், அமல் என்பது இரண்டாவது பட்சமானது அப்படி என்று புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சரியான ஈமானது வெளிப்பாடு தான் அமல். எந்த அளவில் எங்களுக்கு சரியான அந்த ஈமான் இருக்கிறதோ அந்த அளவில் சரியான அந்த அமல்கள் என்ன செய்யும், எங்களிடத்திலே அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி வெளிப்படும் என்று சொன்னால் ஈமான் எங்களிடத்திலே அதிகரிக்கிறது என்பது அர்த்தம் என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் இர்திபாத், அதாவது நல்ல நம்பிக்கைக்கும் சரியான நம்பிக்கைக்கும் நல்ல அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு இதுதான். ஈமான் அதிகரிக்க அமல்கள் தேவை, ஈமான் குறைவதென்றால் பாவங்கள் காரணம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் அமலோடு செயல்படுத்தித்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின் வ லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வ ஹுவ முஃமின். ஒருவர் முஃமினான நிலையில் விபச்சாரம் செய்வது கிடையாது. ஒரு முஃமின் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் அவன் முஃமினாக இருப்பது இல்லை. அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வ ஹுவ முஃமின். திருடுகின்ற நேரத்தில் திருடன் முஃமினாக இருப்பதில்லை அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருட்டு என்பது ஒரு செயல், ஒரு கெட்ட செயல். விபச்சாரம் என்பது ஒரு கெட்ட செயல். ஈமான் என்பது கொள்கை, அகீதாவோடு சம்பந்தப்பட்டது. ரசூலுல்லாஹ் ரெண்டையும் சம்பந்தப்படுத்துறாங்க. பாவம் செய்கின்ற நேரத்தில் ஈமான் மிகவுமே குறைந்து போகிறது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஃமினான நிலையில் ஒருவர் விபச்சாரம் செய்வது கிடையாது அப்படி என்றாங்க. விபச்சாரம் செய்கிற நேரத்தில் ஒருவர் முஃமினாக இருப்பது கிடையாது என்றால் காஃபிராகி விடுகிறான் அர்த்தம் அல்ல. ஆனால் ஈமான் அவரிடத்திலே மிகவும் குறைந்து போய் விடுகிறது அர்த்தம். அதே போலதான் திருட்டுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஈமான லிமல்லா அமானத லஹு. அமானிதம் பேணுதல் யாரிடத்திலே இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது என்ன அர்த்தம்? அமானிதம் பேணுதல் என்பது ஒரு செயல்பாடு, ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்தது. அமானிதம் பேணுதல் யாரிடத்தில் இல்லையோ அவரிடத்துல ஈமான் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அவர் முஸ்லிமா இருக்கிறாரு, ஆனா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய இந்த ஈமான் என்கின்ற அந்த நம்பிக்கை அவரிடத்துல என்ன இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த செய்தி எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், செயல்பாடுகள், அமல்கள் எமது ஈமானது அதிகரிப்பை தீர்மானிக்கிறது. அதே போன்று பாவங்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகள் எங்களது ஈமானுடைய குறைபாட்டை என்ன செய்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு என்ன செய்கின்றன, சொல்கின்றன. எனவே நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோமா, சரியான முறையில் ஈமானில் இருக்கிறோமா, நம்பிக்கையில் சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி அதை தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதே போன்று நாங்கள் சரியான அமல்களை செய்கிறோமா, அந்த அமல்களை அதிகப்படுத்துகிறோமா என்பதிலும் ஒரு முஸ்லிம் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், இதிலே ஏற்படுகின்ற குறைபாடு அதிலே ஏற்படுகின்ற குறைபாடு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அடிப்படையாக ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அமல்கள் தான் எங்களது ஈமானுக்கான அடையாளம். இரண்டாவது புரிஞ்சுக்கணும், எங்களது ஈமானை தீர்மானிப்பதற்கான முஸ்லிம் சமுதாயத்திற்கான அடையாளம் அதுதான். எங்களுக்கு நாங்கள் எமது நம்பிக்கையின் அளவு என்ன என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்கும் வெளிப்படையான அடையாளம் எது, அமல்கள் தான். இந்த அமல்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையாக பிரிக்கலாம். இதான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக பிரதானமான விஷயம். அமல்களை பல வகையாக பிரிக்கலாம். ஒரு சில அமல்கள் இந்த உலகத்துல நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு சில அமல்களால எந்த நஷ்டமும் வராது, சில நேரத்தில் லாபம் வரும். ஒரு சில அமல்கள் இந்த உலகத்தில் நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு சில அமல்கள் இந்த உலகத்தில் எந்த நஷ்டத்தை என்ன செய்யாது, கொண்டு வராது. ஒரு சில அமல்கள் உள்ளத்தோடு நின்றுவிடும். ஒரு சில அமல்கள் உள்ளம் செய்கின்ற அமல், இன்னும் சில அமல்கள் உடல் செய்கின்ற அமலாக அதை என்ன செய்யும், அது இருக்கும். இன்னும் சில அமல்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசித்து அதனது அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இதன் காரணமாகத்தான் இந்த அமல்கள் என்ன செய்கின்றன, கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில அமல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதற்காக இந்த அமல்களை இறைவனங்களுக்கு விதித்து இருக்கிறான்னு காரண காரியங்கள் நமக்கு என்ன செய்யாது, தெரியாமல் இருக்கும். இப்படி அமல்கள்ல பலவிதமான விஷயங்களை காணலாம். இதுல ஈமானுக்கு மிக பெரும் அடையாளமாக மாறுகின்ற அமல் எது தெரியுமா? எல்லாமே ஈமானுக்கான அடையாளம் தான். மிக பெரும் அடையாளமாக மாறுகின்ற அமல்கள் எதெல்லாம் உலகத்துல நஷ்டத்தை கொண்டு வருமோ அதுதான் ஈமானுக்கு மிக பிரதானமான அடையாளமாக மாறும். உதாரணமாக தொழுகை, தர்மம், ஜிஹாத். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு இஸ்லாமிய நாடு அநியாயத்துக்கு எதிராக யுத்தம் செய்வது என்பது இந்த அடையாளத்தை என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஈமான் இல்லாதவர்களை அடையாளப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட முக்கியமான 3 அமல்கள் தான் இது. ரசூலுல்லாஹ் காலத்தில் மிகவும் மிங்கலா இருந்தவர்கள் யார்? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அவர்கள் என்ன சொல்வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்று சொல்லி சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஈமானை சொல்லிட்டு இருந்தா சும்மா இருக்கலாமா? இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அவர் சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்கலாது. முதலாவது எங்க போகணும்? 5 நேரம் தொழுறதுக்கு பள்ளிக்கு போகணும், ஜமாத்துக்கு. முதலாவது விஷயம். ரெண்டாவது, வர்ற கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்துடணும்.
2.5 வீதம். 1 லட்சம் உள்ளவனுக்கு பெருசா பாரமாய்க்காது, 2500 இருக்கும். 1 கோடி உள்ளவனுக்கு வலிக்கும். 2.5 லட்சம். 100 கோடி இருந்தா 2.5 கோடி. 100 கோடி இருந்தா 2.5 கோடி. அவனுக்கு தான் 2.5 எவ்வளவு வெளிவந்து என்ன செய்யும், அது விளங்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது என்ன, திடீர்னு இஸ்லாமிய ஆட்சியாளர் என்ன செய்வாரு, யுத்தத்துக்கு அழைப்பாரு, உசுர கொடுக்கணும். இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யும் என்றால், அந்த ஈமானை அடையாளப்படுத்துகின்ற எல்லா செயல்களையும் வச்சிருக்கும். இது பெரிய சோதனை யாருக்கு இருக்கும், முனாஃபிகீன்களுக்கு பெரிய சோதனையா இருக்கு. முக்கியமானவங்க சுபஹானல்லாஹ் சொல்ல சொன்னா சுபஹானல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. நீங்க டெய்லி வந்து ஒரு 100 சுபஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு சொன்னா முஸ்லிம் என்று நிரூபிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால உட்கார்ந்து சுபஹானல்லாஹ்னு 100 முறை சொல்லுவார்கள். அல்லது நீங்க வந்து என்ன லுஹர் டைம்ல தொலை வரணும், மக்ரிப் டைம்ல தொலை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. லுஹர்லையும் மக்ரிப்லையும் தான் சிக்கல்ல கொஞ்சம் சமாளிச்சு என்ன செய்வோம், முஸ்லிமனை நிரூபிப்பதற்காண்டி போய் தொழுது கொண்டு செய்யலாம். வர சொல்லிக்கிற டைம் எத்தனை மணிக்கு, சுபகுல போகணும். சுபகுல என்ன செய்யணும், தூக்கத்தை திடீர்னு கட் பண்ணணும். தூக்கத்தை 4 மணிக்கு கட் பண்ணிட்டு உடனே எழுப்பி என்ன செய்யணும், பள்ளிக்கு போய் அந்த இடத்துல தொழுகைக்கு வெயிட் பண்ணி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து தொழணும். சரி, இது மாதத்துல ஒரு முறைண்டா கூட என்ன செஞ்சிடலாம், செஞ்சுட்டு போயிடலாம். டெய்லி போகணும். எப்படி போகணும், டெய்லி போகணும். இதுல ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்லிக்கிறாங்க, அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அஸ்-ஸலாஹ் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். எங்களுக்கும் முஷ்ரிகீன்களுக்கும் இடையில உள்ள ஒப்பந்தம் அடையாளம் என்னன்னா தொழுகை. இதுதான் அடையாளம் எங்களுக்கு. அதை விட்டு விட்டால் அவர் நிராகரித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போற மாதிரியான செயலாக ரசூலுல்லாஹ் தொழுகையின்மையை சொல்லிட்டாங்க. இப்போ முனாஃபிகீன்களுக்கு மிக பாரமான தொழுகையாக பெதிரிக்கும் சுபஹ் இருக்கும். ஏன் அது சுபஹ் அப்படி மாறுதுன்னா, அவர் ஈமான் கொண்டு சொல்லி ரசூலுல்லாஹ்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயத்திட்ட நிரூபிச்சுக்கிறாரு. இப்ப சொல்லி இருக்கிறாரு, நிரூபிக்கிறதுக்குரிய ஒரே வழி தொழணும். தொழுகிறோன்னா டெய்லி சுபஹுக்கு வரணும் பள்ளிக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாத்துல் ஜமாஅத்தையும் சொல்லி கொஞ்சம் பேர் பள்ளிக்கு வராமிக்கிறத பார்க்குறாங்க. யார் வராம இருந்தாங்க, முனாஃபிகீன்கள். வராம இருந்த எல்லாரும் முனாஃபிகீன்கள் அல்ல. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் முனாஃபிகீன்கள் மட்டும் தான் வராம இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் இந்த தொழுகைக்கு கட்டளையிட்டு விட்டு இகாமத்து சொல்லப்பட்டு ஜமாத்தை நடத்த சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது விறகுகளை எடுத்து எரித்து கொண்டு போய் பள்ளிக்கு தொலை வராமல் இருக்கக்கூடிய வீடுகளை எரிக்க நாடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதனால சொன்னாங்கன்னா, உள்ளுக்க எரிப்பதெல்லாம் முனாஃபிகீன்கள் அப்படி என்பதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பண்புள்ள சகோதரர்களே, முனாஃபிகீன்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களா இல்லையா என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது எது, தொழுகை என்பதை விட சுபஹ் தொழுகை. தொழுகை என்பதை விட சுபஹ் தொழுகை. இப்ப ஈமானுக்கு அடையாளமா எது வந்து நின்றுச்சு, தொழுகை வந்து என்ன செய்தது, நின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த தொழுகை சரி, சுபகுல ஒரு போராடி எப்படியோ சுபகுல எழுப்பித்தானே ஆகணும். வேலை வெட்டி இருக்கு அப்படி இருக்கு, அதுக்காக வேண்டியாவது எழுப்பிட்டோன்னு வச்சுக்கினாலும் இஷாவுக்கு வரணும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து எங்க போகணும், இஷாவுக்கு வரணும் அப்படின்றாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேட் ஆகி வராங்க பள்ளிக்குள்ள. பெண்கள், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க, பள்ளியில தூங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்றால் லவ்லா நஷுக்கா அலா உம்மதி, என் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றால் இஷா தொழ வேண்டிய டைம் இதுதான். இஷாவுடைய தொழுகை இதுவரைக்கும் நான் பின்படுத்தி இருப்பேன். அதாவது ஆரம்ப நேரத்திலிருந்து பிந்தி தொழுகிறதுக்கு சிறந்த தொழுகை எது, இஷாவுடைய தொழுகை தான். 8 மணிக்கு தொழ வேண்டிய தொழுகை நான் 10 மணிக்கு தொழுதிருப்பேன் ஜமாத்தா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி இருக்கு முனாஃபிகீன்களுக்கு இது இந்த செய்தி, நம்ம 8 மணிக்கே அந்த போராட்டத்தில் உட்கார்ந்து நிற்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 10 மணிக்கு என்ன செய்ய போறாங்க, தொழுவிக்க போறாங்கன்னு சொல்லி. எதனால் அவர்களுக்கு பாரமாக இருந்தது என்றால் ஈமான் பொய். ஈமான் என்ன, பொய்யாக ஈமான் கொண்டுட்டு உண்மையாக இந்த நேரத்தெல்லாம் செலவழிக்க வேண்டி இருக்குது. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால், தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. பொய்யான நம்பிக்கைக்கு எப்படி தர்மம் செய்யறது, ஈமான் பொய். இப்ப தர்மம் செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முனாஃபிகீன்களுக்கு பெரிய பாரமா இருந்துச்சு. சொத்தையெல்லாம் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய சும்மா ஈமான் கொண்டதுக்கு, போலியாக ஈமான் கொண்டதுக்கு, உண்மையான ஈமானும் இல்லை.
அதனால அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தத்துவம் பேச ஆரம்பிச்சாங்க. ஏழைகளுக்கு கொடுங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ் கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்க ஏன் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அல்லாவே கொடுக்க, ஏழைகளுக்கு தானே கொடுக்கணும், அல்லாவே கொடுக்க விரும்பாதவர்களுக்கு நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. யாராவது குறைவாக ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட தர்மம் செய்வதற்காக கொடுத்தா இது என்னது, அல்லாஹ்வுக்கு இவர இந்த பொருள்ல தேவை இருக்குமா அப்படி என்று சொல்லி அதை இலக்கணம், அதாவது இலக்கணமாக பேச ஆரம்பித்தார்கள். நிறைய கொண்டு வந்து கொடுத்தா முகஸ்துதிக்காக செய்யறாங்க, ஊருக்கு காட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க அப்படி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இது முனாஃபிக்கீன்களோட வளமையாக போனதுக்கான காரணமும் என்ன தெரியுமா? அவனால செய்ய முடியவில்லை. இந்த கோளாறுகள் எல்லாம் எதனால வந்துச்சு? ஈமானுடைய குறைபாடு அல்லது ஈமான் இன்மை. இதன் காரணமாக தொழுகையில வெளிப்பட்டுச்சு, தர்மங்கள்ல வெளிப்பட்டது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அழைக்கிற நேரத்தில் அங்கேயும் வெளிப்பட்டுச்சு. சில நேரங்களில் தொழுகையில் விடப்படுகின்ற அந்த குறை இருக்குது, அவைகள் மூலம் சில நயவஞ்சகர்களாக அடையாளம் காணப்படுகிற நேரத்தில் அதுக்கு மேலாக அடையாளமாக ஈமானுக்கு இருந்ததெல்லாம் போரின் போது அழைப்பு, அதற்கு பதில் சொல்வது. இந்த செய்தியை பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுவார்கள். தொழுதுட்டு அவரது சமுதாயத்தை நினைப்பாங்களே, அங்க போய் அவர்களுக்கு தொழுவிப்பார்கள். அங்க தொழுவிக்க போன முஆத் இப்னு ஜபல் என்ன செய்வார்னு சொன்னா, பக்ரா, சூரத்துல் பக்ரா, அல் இம்ரான் இது மாதிரி பெரிய சூரத்துக்களை ஓதி தொழுவார்கள். பின்னால எல்லாரும் என்ன செய்வாங்க தொழுவார்கள். ஒரு விவசாயி இதை வாராரு, முஆத் இப்னு ஜபலோட ஜமாத்தா வந்து தொழுகிறார். அவரால் முடியவில்லை, நீட்டமா தொழுகிறாரு. ஏற்கனவே வெயிட்டிங்ல இருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்கிட்ட தொழுதுட்டு வரும் வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கிறாரு. வந்து தொழுவிச்ச பின்னால பக்ரா, ஆல் இம்ரான் போன்ற பெரிய பெரிய சூரத்துக்களாக ஓதுறாரு. தொழுகை இடையில கட் பண்ணிட்டு போய் தனியை தொழுதுட்டாரு. தொழுகையை முஆத் இப்னு ஜபலோட ஜமாத்துல இருந்து கட்டாவி அப்படியே போய் தனியை தொழுதுட்டாரு. இப்ப இது ஒரு அடையாளம். நம்ம ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் பார்த்தா எதுக்கான அடையாளம்? நயவஞ்சகத்துக்கான ஒரு அடையாளம். ஏன் மிச்ச நேரம் தொழாம அவர் வந்து என்ன செய்யறாரு, தனியே போய் தொழுறார். இந்த அடையாளம் நயவஞ்சகர்களுக்கான ஒரு அடையாளமா இருந்ததனால முஆத் இப்னு ஜபல் சொன்ன நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் சொன்னார், இன்னஹு முனாஃபிக், அவர் வந்து நயவஞ்சகன் அப்படின்னு சொல்லிட்டார். எதனால சொன்னார் முஆத் இப்னு ஜபல் முனாஃபிக்ன்ற வார்த்தை? எதனால சொன்னாரு? திடீர்னு அதாவது தொழுகையில் இருந்து பிரிஞ்சு போய் தனிய தொழுது பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. ஈமான் இருக்குதா இல்லையான்றது அந்த அமல் பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. தனிய தொழுது விட்டார், முனாஃபிக் என்றாங்க. ஆனால் அப்படி தனியே போறவங்க, தொழ முடியாதவர்கள் எல்லோருமே நயவஞ்சகர்கள் கிடையாது. வேறு காரணங்களும் இருக்கும். இந்த வேற காரணங்கள் இல்லாது விட்டால் தான் அது நயவஞ்சகம் என்று வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த முறைப்பாடு வருது. ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபலை கூப்பிடுறாங்க, அந்த மனிதரை கூப்பிட்டு எதன் காரணமாக நீங்க இந்த தொழுகையில் என்ன செஞ்சீங்க, இந்த மாதிரி பிரேக் ஆகினீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அதற்கு அந்த மனிதர் பதில் சொல்றாரு, லா அரிஃபு தந்தனத்தக்க வலா தந்தனத்த முஆத், நீங்க என்ன தொழுகையில சொல்றீங்க, முணுமுணுக்கிறீங்க, முஆத் இப்னு ஜபல் என்ன முணுமுணுக்கிறான்ல எனக்கு தெரியாதுன்றாரு. இது இப்ப அடுத்தது வசனம். ஏற்கனவே தொழுகையில கட்டாயிக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, லா அரிஃபு தந்தனத்தக்க வலா தந்தனத்த முஆத், முஆத் என்ன முணுமுணுக்கிறாரு, நீங்க என்ன முணுமுணுக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து தொழுகையில என்ன செய்யறேன்டா, சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, ஹவுலஹா நுதந்தின், நாங்களும் அதை சூழத்தான் முணுமுணுக்கிறோம். எதை? அதாவது சொர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடும், இதைத்தான் நாங்களும் என்ன செய்யறோம், முணுமுணுக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன பின்னால அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, என்னை இவர் நயவஞ்சகர் என்று சொல்லுகிறாரு, அல்லாஹ்வுடைய ஒரு போர் அழைப்பு வந்தால் நான் நயவஞ்சகனா இல்லையான்னு நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று போயிட்டான். இப்ப தொழுகையில் நயவஞ்சகர் என்று சொல்லப்பட்டவர் அவரது உண்மையான ஈமானை அடையாளப்படுத்துவதற்கு இன்னொரு அமலை சொல்றார். அது என்ன? இஸ்லாமிய ஆட்சியாளர் விடுக்கக்கூடிய போர் அழைப்பு. அதை அடையாளமாக சொல்லிட்டு அவர் போறார். ஈமானுக்கு அடையாளமா எது யூஸ் ஆயிடுச்சு? அடுத்ததாக இந்த அதாவது அமல்கள் தான் உபயோகப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய அதாவது ஆட்சியாருடைய அழைப்பு வருகிறது, போர். அந்த போர் வந்து முடிகிறது.
இவர் ஷஹீதாக கொண்டு வரப்பட்டார். யாரு இந்த மனிதர்? ஷஹீதாக கொண்டு வரப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் முஆத் இப்னு ஜபலிடத்தில், மா ஃபஅல ஸாஹிபுக யா முஆத், உங்களுடைய தோழருக்கு என்ன நடந்தது, என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டார்கள். முஆத் இப்னு ஜபல், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அவர் உண்மையான ஈமானோடு இருந்தார், உண்மையான நம்பிக்கையோடு இருந்தார். அந்த இடத்துல முஆத் இப்னு ஜபல் நீட்டமா தொழுவிச்சதுனால அவரால் என்ன செய்ய முடியல, தொழ முடியவில்லை. அதனால குறை சொல்லப்பட்டார். ஆனால் இந்த உலகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் இறைவனுக்காக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இழப்பேன் என்று சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, போனாரு. அல்லாஹு தாலா என்ன அதை கண் முன்னால காட்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலுக்கு அப்பவே சொன்னார்கள், அதாவது இது ஒரு விசாரிக்கிற நேரத்திலே, அஃபத்தானு அன்த யா முஆத், முஆதே நீங்கள் குழப்பக்காரரா, ஃபித்னாக்காரரா, மக்களுக்கு தொழுவிக்கிற நேரத்திலே வத்தீன், அதே போல சின்ன சின்ன சூறாக்களை சொல்லி காட்டி, இந்த சூறாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களுக்கு ஓதுங்கள், உங்களுக்கு பின்னால் பலகீனமானவர்கள், வயோதிபர்கள், பெண்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதர் இது, அதாவது நான் சொல்ல வருகின்ற செய்தி, ஈமானுக்கு அடையாளமாகத்தான் அமல்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. எங்களது ஈமானது குறைபாட்டை தான் எமது அமல்களுடைய குறைபாடு காட்டுகிறது. அதனால் அமல்களில் மாத்திரம் குறை என்று நினைத்து விடக்கூடாது. அது ஈமானிலே உள்ள குறை அப்படின்னு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பின்னால் கனிமத்து சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கனிமத்தை ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார், மா அலா ஹாதா அஸ்லம்து, இதுக்காக எல்லாம் நான் இஸ்லாத்துக்கு வரலன்ட்டார். நான் இஸ்லாத்துக்கு வந்ததெல்லாம் எதற்காக அல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு அழைப்பு விடுக்கிற நேரத்தில் அங்கே சென்று அம்பு இங்கே எரியப்பட்டு கொல்லப்படுவதற்காகத்தான் நான் என்ன செய்தேன், நான் வந்து இஸ்லாத்துக்குள்ள இணைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆட்சியாளர் போருக்கு அழைப்பாரு, அந்த நேரத்தில் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும், நான் கொல்லப்படணும், அதன் மூலம் நான் சொர்க்கம் முடியதுக்கு தான் வந்தேன்ட்டார். அவர் போறாரு. கொஞ்ச நாள் பின்னால் யுத்தம் நடக்கிறது, பல சுஹதாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அதில் ஒரு மனிதர் அம்பு உள்ளே பாய்ந்த நிலையில் கொண்டு வரப்பட்டார். களத்திற்குள்ளே பாய்ந்த நிலையில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ரசூலா கேட்டா அஹூ அஹூ என்று கேட்டாங்க. இவரா அவர் என்று கேட்டார்கள். அந்த மனிதரா இவர் என்று கேட்டாங்க. அப்ப சொன்னார்கள், ஆம் அவர் தான் இவர். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகல்லாஹ ஃபஸத்தகல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அற்புதமானது அமல் தான். ஒருவருடைய ஈமானுக்குரிய சிறந்த அடையாளமும் அமல் தான். ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனால் அமலால் மட்டும்தான் ராஹத் அடைய முடியும், நிம்மதி அடைய முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொன்ன வார்த்தை, பிலாலை பார்த்து, அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே அதான் சொல்லுங்க, ராஹத்தாக இருக்கட்டும், எங்களுக்கு நிம்மதியை தரட்டும், எங்களுக்கு ராகத்தை உருவாக்கட்டும், அதான் சொல்லுங்கள். தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், எனது கண் குளிர்ச்சியே தொழுகையில் தான் என்ன செய்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, மிகப்பெரிய அடையாளமே ஈமானுக்கு இந்த நல்ல அமல்கள் தான். அதிலும் பிரதானம் நஷ்டம் ஏற்படுத்துகின்ற அமல்கள். உலகத்துல நஷ்டம் ஏற்படுத்துகின்ற அமல், எங்களை நேரத்தை பறிக்கக்கூடிய அமல், எங்கள் தூக்கத்தை பறிக்கக்கூடிய அமல், எங்கள் பொருளாதாரத்தை கொஞ்சம் சாதாரணமாக எடுக்கக்கூடிய எதுவும் எங்கள் வாழ்க்கையை முழுசா நஷ்டப்படுத்திடாது. பொருளாதாரத்தை சாதாரணமாக எடுத்துவிடக்கூடிய அமல், இவைகள் தான் எங்களது ஈமானை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. எங்களது ஈமானை, நம்பிக்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது இந்த நல்ல அமல்கள் தான் என்பதை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது. இது ஒரு செய்தி. இதுல நிறைய செய்திகள் சொல்லலாம், ஆனால் இன்னும் 2-3 விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறதால் இதோட இந்த பகுதியை நான் முடிச்சிடுறேன். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய அடையாளம் அமல் சாலிஹ் தான். 3வது சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நல்ல அமல்களிலும்
இஹ்லாஸ் பாதுகாக்கப்படுவதற்கான அமல்களுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு. இஹ்லாஸை பாதுகாக்கின்ற அமல் இருக்குது, அதுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு. மனிதர்கள்ல சில அமல்கள் உண்டு, புகழ் வேகமாக வந்து சேரும். புகழ் என்ன செய்யும்? வேகமாக வந்து சேரும். சில அமல்கள் உண்டு, நம்மளா சொன்னாதான் புகழ் வந்து சேரும். நாங்க சொன்னாதான் புகழ் வந்து சேரும். இல்லை என்று அது என்ன செய்யாது, புகழ் வந்து சேராது. உதாரணமா 5 நேர தொழுகை உங்களுக்கு புகழை வந்து சேர்க்காது. ஏன் சேர்க்காது? அது கடமை, எல்லாரும் தொழணும். அது கடமை, எல்லாரும் தொழ வேண்டும். நீங்க தஹஜ்ஜுத் வித்ரு தொழுவீங்கன்னு சொன்னா அந்த செய்தி வெளியே போச்சுன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு புகழ் வந்து சேர்க்கும். ஆனா மிகப்பெரிய ஒரு ஒரு அல்லாஹ் தஆலா அமைத்து வச்சுக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த தொழுகை வந்து வெளியே யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க ட்ரை பண்ணாலும் அவன் தூக்கமாக தான் இருப்பான். அதனால அதுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுத்து அதை பார்க்க மாட்டாங்க. 2வது விஷயம், தொழுகிறவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்காது. ஆனால் அதை வெளியே சொல்லவும் இயலாது. வெளியே சொல்லவும் இயலாது. நமது நன்மையெல்லாம் என்ன செஞ்சிடும்? போய்விடும். அதனால நிறைய பேர் தொழுவதும் இல்லை. நிறைய பேர் என்ன செய்வதில்லை? தொழுவதும் இல்லை. ஒரு 10 வீதமானவர்கள் தான் தொழுறாங்க. அமல் சாலிஹுக்கு யாராவது போட்டி போடணும்னு நினைச்சா இந்த உலகத்துல இஹ்லாஸான அமல்களுக்கு போட்டியே நிறைய இல்லை. லேசா நீங்க முதல் நபரா போகலாம். லேசா என்ன செய்யலாம்? முதல் நபராக போகலாம். சில மனிதர்கள் நல்ல அமல்களை செஞ்சு கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தௌஃபீக் செய்திருப்பான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதை செய்வதற்கான வாய்ப்பை இயல்பா கொடுத்திருப்பான். ஆனா ஷைத்தான் விட மாட்டான். அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து மற்றவர்கள்ட்ட சொல்லி அந்த அமல்களுடைய நன்மையை வீணாக்குவதற்காக முழுமையாக ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படியாவது சிலர் இருக்கிறாங்க, தூங்கும், அதாவது தூங்குகிற நேரத்தில் உதவெடுக்காம தூங்கியதே இல்லை. அப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. 20-30 வருட காலம். இது ஷைத்தான் என்ன செய்வான்னா, திடீர்னு உதவெடுக்கிற நேரத்தில் எவ்வளவு நாளா இப்படி செய்கிறாய் அப்படின்னு ஒரு ஞாபகத்தை கொடுப்பான். ஒரு கிட்டத்தட்ட இவரே பேசிக்கலாம் 30 வருஷம், என்ன 30 வருஷம் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துடும். இதை ஷைத்தான் வளர்த்தெடுத்து அப்படியே கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை சொல்லணும், எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்ய வேண்டும்? இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஷைத்தான் அதை தூண்டுவான். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவோம்? இந்த உதுவெடுக்கிற முறையை பொறுத்தவரையும் கொஞ்சம் கேட்டுக்கிறோம். நான் 30 வருஷமா நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னால உருவெடுத்துட்டு தான் தூங்குறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லித்தான் கேள்வியாவே கேட்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்கிற டைம்ல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லித்தான் கேள்வியா கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அவரு? 30 வருஷமா நான் ஒழுங்காவே உதுவெடுக்கிறேன்னு தான் சொல்ல வர்றாரு. ஆனா உதுவெடுக்கிற முறையை கேட்கறதுக்கு இப்படி ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அதே போலதான் தொழுகையுடைய விஷயங்கள், தஹஜ்ஜுடைய விஷயங்கள், இது போன்ற அம்சங்களில் எல்லாம் இதைத்தான் என்ன செய்கிறார்கள்? தான் தொழு விஷயத்தை காட்டுவதற்கு, வெளியே சொல்வதற்கான முயற்சியை நிறைய பேர் எடுக்கிறார்கள். இது காரணம் என்னென்றால், புகழை விரும்பாமல் வணக்கம் என்கின்ற பகுதிக்குள்ள யாரால போக முடியுமோ அது ஒரு பெரிய போராட்டம். அதை செய்தால் இந்த இடத்துல போட்டியாளர்களே குறைவு. இஹ்லாஸுடைய விஷயத்தில் போட்டியாளர்களே குறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போட்டி இல்லாமல் ஒரு அறிஞரை சந்திப்பதற்காக இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று நினைக்கிறேன், அவர் ஒரு ஊருக்கு போறார். ஒரு அறிஞரை சந்திப்பதற்காக போறார். அவரோட சொந்த ஊருக்கு போறார். அந்த அறிஞர் ஊருக்கு போய் அவரை பத்தி விசாரிக்கிறாங்க, தெரியாதுன்றாங்க. ஒருத்தரா விசாரிச்சு போறாங்க, தெரியாது. கடைசியில் அப்படியே தேடி கேடி கண்டுபிடிச்சிட்டார் வீட்டை கண்டுபிடிச்சி, அதாவது ஒரு நல்ல ஒரு மார்க்க விளக்கம் உள்ள ஒரு அறிஞருடைய உபதேசம் இப்படிதான் இருக்கும். அந்த 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 அறிஞரை பார்த்து இவர் சொல்கிறார், இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறார், மின் ஃபத்லிக் அன்னக லா துஅரஃப், அல்லாஹ் உனக்கு தந்த சிறப்புகளில் ஒன்றுதான் இந்த ஊர்ல உங்களை யாருக்கும் தெரியாது. இந்த ஊர்ல உங்களை யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நம்ம பெரிய நியமத்தை எதை நினைக்கிறது? ஏன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்படியே நினைக்கிறது தான் நமது பெரிய பெருமையும் பெரிய நியமத்தும். ஆனா அவர்களுடைய ஃபிக்ஹா என்ன இருந்துச்சு தெரியுமா? இந்த ஊர்ல உன்னை யாருக்கும் தெரியாது, இது அல்லாஹ் உனக்கு செய்த பெரிய அருள். அல்லாஹ் உனக்கு செய்த பெரிய ஒரு அருள். காரணம் என்ன? வெளியே ஒரு மனிதர் போனாருண்டா அவரை யாருன்னு பார்க்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, பெருசா கணக்கில் எடுக்கவும் மாட்டாங்க. எங்களோட அமல்கள், எங்களது இஹ்லாஸ் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிரும். எல்லாமே என்ன செஞ்சிரும்? பாதுகாக்கப்பட்டிரும். எந்த அளவுக்கு பிரபல்யம் அடைகிறோமோ அந்த அளவுக்கு எங்களது ஈமானுக்கு சோதனை என்று அர்த்தம், எங்களது இஹ்லாஸுக்கு சோதனை என்று அர்த்தம். அதன் மூலம் எங்கள் அமல்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம். இமாம் ஃபுதைல் இப்னு ஐயால்
சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் இரண்டு அறிஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். ரெண்டு பேருமே மிக சிறந்த அறிஞர்கள். பேசிக்கொள்றாங்க, உணர்வுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், உபதேசங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். பரிமாறிக்கொண்டுட்டு ரெண்டு பேரும் எழும்புறாங்க. எழும்புற நேரத்தில் சொல்றாங்க, இன்னில அர்ஜுல்லாக, நான் அல்லாஹ்விடத்தில் விரும்புகிறேன் இந்த மஜ்லிஸ் பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக எங்கள் ரெண்டு பேருக்கும் அமைஞ்சிருக்கும். என்ன ரெண்டு பேருமே நல்ல நல்ல செய்திகள் என்ன செஞ்சாங்க, பரிமாறிக்கொண்டார்கள். அதற்கு ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு கெட்ட மஜ்லிஸாக எங்களுக்கு அமைந்து விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள். இது ஒரு கெட்ட மஜ்லிஸாக அமைந்து விட்டதோ என்று பயப்படுகிறேன் என்றார்கள். காரணம், நீங்க என்னோடு பேசுவதனால் இருப்பதிலேயே அழகான வார்த்தைகளை செலக்ட் பண்ணி, இருப்பதிலே அழகான செய்திகளை செலக்ட் பண்ணி என்னோட பேச வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்களா இல்லையா? நான் உங்களோடு பேசுவதனால் இருப்பதிலேயே நல்ல செய்திகளை எடுத்து, அழகான செய்திகளை எடுத்து உங்களையும் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் பேசினேனா இல்லையா? ரெண்டுலையும் என்ன போயிட்டு, இஹ்லாஸ் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. கெட்ட மஜ்லிஸாக இது அமைந்து விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னார். இதுதான் உண்மையிலே ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம். எனது அமல்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா என்கின்ற சிந்தனை, இஹ்லாஸ் இருக்கிறது. இதான் அமல்களுக்கெல்லாம் பெரிய அமல். அமல்களுக்கெல்லாம் பெரிய அமல். நம்ம செய்யக்கூடிய அமல்கள், வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றையும் இறைவனுக்காக நாங்கள் செய்கிறோமா? ஒரு துளியும் அதுல என்ன செய்யக்கூடாது, ஒரு துளி கூட மற்றவருடைய புகழுக்கான பங்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. தர்மத்தில் கூட அதாவது சில வழிகாட்டல்கள் சொல்லப்படுகின்றன. தெரிந்தவருக்கு தர்மம் செய்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஒரு இன்பம் இருக்கும். அவரை திரும்பி பார்ப்போம், அவர் சலாம் சொல்லுவாரு, துவா கேட்பாரு, சிரிப்பாரு, மதிப்பாரு, மற்றவற்றை சொல்லுவாரு. இப்படியாவது நம்ம தானாவது நடக்கும், நம்ம எதிர்பார்க்காட்டி. தெரியாத ஒருத்தருக்கு நம்ம தர்மம் செய்யற மாதிரி, யாருடைய தெரியாத ஒருவர் போயிடுவாரு, அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி நபர் கிடைச்சா குறைவா தான் கொடுக்கணும். தெரியாதவன் வந்தா குறைவு, தெரிஞ்சவன் வந்தா அதிகம். காரணம், இந்த மாதிரியான மன உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான் அது. எனவே எங்களது மிகப்பெரிய டெஸ்டிங்காக எது இருக்கணும் என்று சொன்னால், இந்த இஹ்லாஸ் தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் நமது நிலைமை என்னன்னு சொன்னால், புகழ் கிடைக்குமாக இருந்தால் அதுக்கு தான் நம்ம முதலாவது போய் என்ன செய்யறோம், எல்லா விஷயங்களிலும் நின்று விடுகிறோம். தர்மம் செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் கூட பெயர் வார மாதிரியான விஷயங்களுக்கு தான் என்ன செய்யறாங்க, பெயர் கொடுக்குறாங்க. பள்ளி வாயிலை கேட்டா அவசரமாக கொடுக்குறாங்க, ஹைலைட் ஆகிரும், ஒரு மணாரா ஹைலைட் ஆகிரும், மிம்பர் ஹைலைட். ஏன் புதுசா மிம்பர் கட்டிக்கிறாங்க, என்ன விஷயம், இவர் தான் தந்தார் அப்படி உடனே கேட்டுருவாங்க, பார்ப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். ஒரு ஓலை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை நான் டொய்லெட்டை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறோன்னு, அல்லது வீட்டுடைய கூரையை சரி கொடுக்க மாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. காரணம் என்னன்னா, செஞ்சு முடிச்சிட்டாலும் அது கேட்கப்படக்கூடிய இடம் அல்ல, அது மக்கள் பார்க்கிற பார்வையிலும் இல்லை. அதுல நிறைய பேருக்கு ஆர்வம் குறை இருக்குது. கொடுத்தாலும் ஜக்காத்துல இருந்து அப்படியே விஷயத்தை முடிச்சிடுறாங்க. ஜக்காத்துல இருந்து கொடுத்தா கை நஷ்டம் இல்லை, கொடுக்கவும் வேணும், அது அந்த பக்கத்துக்கு என்ன செய்யட்டும், போகட்டும் என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளும். என்ன காரணம், மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள இந்த தவறான, அதாவது இஹ்லாஸின்மை, முகஸ்துதி, இது நிறையவே போயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது லா தசுப்பு அஸ்ஹாபி, தோழர்களை ஏச வேண்டாம். லவ் அன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன் லம் யப்லுக் முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு. உங்களில், எனது தோழர்களை ஏச, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் கூட என் தோழர்களுடைய ஒரு கைப்பிடிக்கோ இந்த ஒரு கைப்பிடிக்கோ இந்த அரை கைப்பிடிக்கோ என்ன செய்யாது, அது வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு யார்கிட்ட உஹது மலை அளவுக்கு தங்கம் இல்லை, இருந்தா செலவழிக்க போறதும் இல்லை. உஹது மலை அளவுக்கு தங்கத்தை யாராவது கொடுக்குறவங்களே இருப்பாங்களா? இல்லை. கொடுத்தோட நம்ம சும்மா விடுவோமா? கர்ரஹா உலாய் தீனும், மார்க்கத்திர பேரால ஏமாந்துட்டான்னு வேற நம்ம சொல்லுவோம், விளங்கிட்டா? அதனால அப்படி இல்லை. அப்படியே கொடுத்தாலும் என் தோழர்களுடைய ஒரு கைப்பிடிக்கு வராது என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அதனுடைய பெருமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்லாஸ். அதில் அவர்களுக்கு இருந்த அந்த இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம், அந்த உணர்வு இருக்கிறது, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை யாராவது புகழ்ந்து விட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வக்ஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல் லி கைரம் மிம்மா யظنون. அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன். பாராட்டிய உடனே அவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய சிந்தனை அதுதான், யா அல்லாஹ், இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாதே.
இந்த புகழுக்குரியவன் நான் அல்ல. அதை வச்சு என்னை நீ என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடித்து விடாதே. வஃபிர்லி மாலா யஅலமூன், அவர்களுக்கு தெரியாதவற்றை எனக்கு நீ மன்னித்தருள்வாயாக. தெரிஞ்சதை பாராட்டுறாங்க, தெரியாதவற்றை பல பாவங்கள் என்ன செய்து என்னிடத்திலே உண்டு, அந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வஜஅல்லி கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் என்னை இந்த அந்தஸ்துல வரணும் என்று நினைக்கிறாங்க, அவர்கள் நினைப்பதை விட பெரிய அந்தஸ்தை எனக்கு தான், எல்லாமே நீதான் முடிவெடுக்கணும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி புகழப்பட்டார். அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வஃபிர்லி மா லா யஅலமூன் வஜஅல்லி கைரம் மிம்மா யதுன்னூன் என்ற இந்த வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது அமல்கள் எவ்வளவு அதிகமாகிறது என்பதை போல எதற்காக நாங்கள் செய்கிறோம் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனமா இருக்கிறதா என்ன தெரியுமா, எந்த அமலை செஞ்சிட்டும் நீங்க என்ன செஞ்சாலும் தர்மத்தை செய்யறது செஞ்சுட்டு நீங்க எனக்காக துஆ கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் நான் அல்லாஹ்வுக்காக செய்யறது. இதே முதலாவது இஹ்லாஸ் இல்லை. அதில் நான் இஹ்லாஸோட செய்யறேன்னு முன்னால் உள்ளவங்க சொல்லி காட்டி கூடாது. நான் இஹ்லாஸ், நான் பொதுவாகவே தஹஜ்ஜத் தொழுகிறது தான், ஆனால் யார்கிட்டையும் நான் சொல்றது இல்லைன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்றது. எப்படி நான் பொதுவாகவே தஹஜ்ஜத் வித்ரெல்லாம் தொழுகிறது தான், யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றது. உங்கள்கிட்ட கூட ஒரு படிப்பினைக்காகத்தான் சொன்னேன் அப்படின்னு. தேவையா இது என்ன எதன் காரணமாக எப்படியாவது அதை சொல்லிடும். நீங்க சொல்லி பாருங்க ஒரு மனிதர்கிட்ட, உங்களை பத்தி இவர் ஒரு செய்தி சொன்னாரு, நாளைக்கு சொல்றேன் சொல்லிட்டு போங்க, அன்றைக்கு அவன் செத்துருவான் ரைட்டா. அவனால் அதுக்கு அடுத்த பகுதியில் இருக்க முடியாது. என்ன சொல்லி பாய்வேன், இவன் குற்றம் எல்லாம் இவனுக்கு ஞாபகம், இதைத்தான் சொல்லி இருப்பானோ, அதை சொல்லி இருப்பானோ, அதை சொல்லி இருப்பானோ, அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு விடுறது இல்லை. 1 ஹவர்ல அவரு கோல் போடுறது, ஒரு செய்தி சொல்லிட்டு போனீங்களா, அது என்னென்ன மண்டை வெடிக்க போகுது அப்படின்னு சொல்றது. என்ன காரணம், மனிதனால் இந்த உள்ளத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கவே இயலாது. சும்மா அப்படி ஒன்று சொல்லிட்டு போனாலே பதறான். அதுக்கு பிறகு அவரு சும்மா சொன்னேன் சொல்றாரு. அங்கிருந்து என்ன சொல்வார் அவரு, நான் வல்லாஹி சும்மா தான் சொன்னேன், நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகும் நான் நினைக்கல. எப்படி இந்த மாதிரி உலகத்தில் மனிதனால் ஒரு விஷயமா கொண்டு வந்து அப்படி உள்ளத்துக்குள்ள வந்துட்டேன்னா அதை கேட்காமல் இருக்க முடியாது. அதை மனிதன் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் உள்ளத்துல இருந்துட்டேன்னா வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது, வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பதை பாதுகாப்பதை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது. இஹ்லாஸை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய போராட்டம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக, அதாவது என்ன உரிய நேரம் முடிஞ்சிட்டு, இறுதியாக என்றைக்கும் நாங்கள் இது, அதாவது இஹ்லாஸை பாதுகாப்பு என்ற பகுதி அது ஒரு பகுதி. அடுத்ததாக என்றைக்குமே எப்பொழுதுமே எங்களிடத்தில் நாங்கள் செய்கின்ற அமல்களை பற்றியும் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும் எவ்வளவு அதிகரித்து விட்டாலும் கூட திருப்தி இருக்கக்கூடாது. திருப்தினா அல்லாஹ் தஆலா இதை அங்கீகரித்திருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கணும். ஆனா அங்கீகரித்து விட்டான் என்பதை போன்ற ஒரு முழு திருப்தியோடு என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, மார்க்க பணிகள், தவா பணிகள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான மார்க்க அழைப்பின்றி எல்லா பணிகளும் மிகப்பெரிய அமல்கள். வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு மட்டுமல்ல, எல்லாமே மார்க்க பணிகள் தான். மாலிக் இப்னு அனஸ் அவர்களுக்கு ஃபுதைல் இப்னு ஐயாத் கடிதம் எழுதுகிறார்கள். நீங்க அதாவது தர்சு மார்க்கம் படிப்பித்தல் ஹதீஸ் இப்படி என்று இருக்கிறீங்க, எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் தொழுகை, நோன்பு, அப்படி இரவு வணக்கங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலா ஈடுபடுங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. மாலிக் இப்னு அனஸ் அவருக்கு பதில் எழுதுகிறார், அல்லாஹு தாலா உங்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான், எனக்கு அல்லாஹு தாலா இந்த இல்ம பரத்துறதுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். நீங்க அதை செய்யுங்க, நான் இதை என்ன செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கான இமாம் மாலிக் இப்னு அனஸ் 5 நேரம் தொழுட்டு சுன்னத் இல்லாம போனான்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா தொழுகையும் தொழுதுட்டு தான் இந்த பதில் என்ன செய்யறாரு, அவர் அங்கே சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாமே மார்க்க பணிகள் தான். ஆனால் எதிலும் எங்களுக்கு நான் இதால சொர்க்கம் போயிடுவேன் என்ற திருப்தி என்றைக்கு வரக்கூடாது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் அதாவது பணம் கேட்டு வருகிறார். ஒரு தீனார் கொடுக்கப்படுகிறது. போன உடனே பக்கத்தில் உள்ளவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்றார், தகப்பலல்லாஹ், அல்லாஹ் அவங்களோட இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்னவுடன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அந்த உள்ளம் அப்படி உயிர்ப்பாக இருந்தா என்ன செஞ்சிடும், அழுகை வேகமாக வர பார்க்கும். அப்ப அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அலிம்து அன்னல்லாஹ தகப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் ஸலாத்தன் அவ் ஸதகத்தன் லஹ்பப்துல் மௌத் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் என்னிடமிருந்து ஒரு தீனாரை, ஒரு திர்ஹத்தை, ஒரு தொழுகையை, ஒரு சதகாவை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிந்தால்
உன்னை ஏத்துக்கொண்டுட்டான்னு தெரிஞ்சால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன், எனக்கு அடுத்தது மௌத்து தான் மிச்சம் விருப்பமாக இருக்கும். காரணம் இன்னமாய தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு தீனார் அல்லாஹ் எனக்கு இருந்து ஏத்துக்கண்டான் எனக்கு தெரிஞ்சா எனக்கு அடுத்தது மௌத்து என்ன விருப்பம். காரணம் நான் முத்தகீன்கள்ல ஒருவன், அது எனக்கு தெரியாது. அதனால் தீனாரையும் புறக்கணிக்க கூடாது, கோடியையும் புறக்கணிக்க கூடாது, சுண்ணத்தையும் புறக்கணிக்க கூடாது, பெரிய பெரிய தொழுகைகளையும் புறக்கணிக்க கூடாது. எந்த ஒரு நல்ல முறையும் வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த நலவுகளிலும் எதையும் நாம் புறக்கணிக்க கூடாது. அதுதான் மிக முக்கியமாக. அடுத்தது மரணம் வருகிற நேரத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளம் இந்த நிலையிலே தான் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கார், விசாரிக்க செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கைஃப தஜிது, எப்படி இருக்கிறீங்க? அந்த நோயுடைய, அதாவது மரணப்படுக்கை மாதிரியான நோய், எப்படி நீங்க உங்களை ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி, அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, பாவங்களை நினைத்தால் பயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எப்படி உங்களை காண்கிறீர்கள் என்று கேட்டவுடன் முதலாவது வந்த பதில் அதுதான். ரசூலுல்லாஹ் ஆட்சியாளர், அவருக்கு வந்து குடும்பங்கள் ஏதாவது இருக்கும், அந்த பகுதியெல்லாம் அவருக்கு யோசனை வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி. ஃபர்ஸ்ட் அவர் மனிதர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு 4 விஷயங்களுக்கு பதில் சொல்லலாம். எது முதலாவது எங்க வாயில வருது அது உள்ளத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். அது உள்ளத்திலிருந்து வருது அப்படின்னு அர்த்தம். எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு முதலாவது என்ன வரும்? நம்ம சுகமாக இருக்கிறோமா, ஆரோக்கியமா இருக்கிறோமான்னு கேட்கறான்னு வரும். ஆனா சிலருக்கு என்ன வரும்? தொழல, நோன்பு வைக்கல, சரியா அமல் செய்யல, வாழ்க்கை வந்து நல்லாவே இல்லை, அப்படி ஒரு பதில். அது வேற ஒரு நோக்கத்துல வரும். ஆனா ஃபர்ஸ்ட் பதில் எது உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அதானே வரும். அதே மாதிரி கைஃப தஜிதுக்கு, எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னது அர்ஜுல்லாஹ வ அகாஃபு துனூபி, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டிய ஆசையாக இருக்கிறது, என் பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி இம்ரிஇன் ஃபீ மித்லி ஹாதல் மௌத் இல்லா அதாஹு அல்லாஹு மா ரஜா வ அம்மனஹு அல்லாஹு மிம்மா யகாஃப். இது போன்ற இடத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த இரண்டும் சேர்ந்து வருமாக இருந்தால், இது போன்ற நிலையில் ஒரு உள்ளத்தில், அதாவது இது சேர்ந்து வருமாக இருந்தால், இந்த 2 எண்ணமும் சேர்ந்து வருமாக இருந்தால், அவர் ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அவர் அச்சப்பட்டதை விட்டு அல்லாஹ் அவரை தூரப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நான் அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது போல, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களில் யூனுஸ் இல்லாமல் இருந்தால் அவர் அந்த மீனுடைய வயிற்றிலே மறுமை நாள் வரைக்கும் இருந்திருப்பார். அந்த தஸ்பீஹ் அவரை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து சேர்த்து என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நல்ல அமல்களை, நல்ல செயல்பாடுகளை அதிகரிக்க செய்து எங்களது உள்ளத்திலே ஈமானை வளர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.